Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோல என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம மங்களூரோட வீடியோ தான் பார்க்க போறோம்னு சொன்னாங்க. நம்ம ரம்ஜான் முடிஞ்சு மங்களூர் போயிருந்தோம். அதோட vlog தான் ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. யாரோ புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் இருக்கும், ஆல்னு வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் அந்த மாதிரி போற vlog அப்டேட் எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் போகணுன்னு சொன்னாங்க. கடைசி பார்டர் கேரளா பார்டர் காசர்கோடு கிட்ட தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன்னே சொன்னாங்க. என்ட்ரன்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்பிங் மட்டும் தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் காசர்கோடு முடிஞ்சு போகும் பாருங்கள், அந்த வழியாக வரும்போது நான் வீடியோ எடுத்தேன். ஏன் ட்ரெயினில் நம்ம போகிறது நார்மலாக எல்லாருமே போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து கேர்ஃபுல்லாக இருந்தேனே சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி நைட் டைம் போனங்காட்டி நல்லா தூங்கிட்டேன் நான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மங்களூர் ரீச் ஆகிட்டோம். நம்ம ஒரு 6 பேர் என்னமோ போனோன்னே சொன்னாங்க. கரெக்டாக வந்து நம்ம பசங்க எல்லாமே சேர்ந்து தான் போயிருந்தோம். இந்த ட்ரிப்பு வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதான் மங்களூரோட ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டேன்னு சொல்லாங்க. ஃபைனலி போய் அதிகாலை 6:10க்கு போய் இறங்கணும்னு நினைக்கிறேன். 5:10 6:10 சம்திங் அந்த இதில் தான் வரும். அங்கே போய் இறங்கினோடனே அங்கே ஃபேமஸான ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அந்த பள்ளிவாசலில் போய் பார்க்கலான்னு சொல்லி அங்கே போய் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணுன்னே சொன்னாங்க. இந்த பள்ளிவாசல் வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா வெளிச்ச வல்லையில் ஃபைனலி அந்த பள்ளிவாசலை வந்து நாங்கள் பார்த்துட்டு கூகுளில் தான் பார்த்தோம். இது ரொம்பவே வந்து பழமையான பள்ளிவாசல்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பள்ளிவாசலுக்குள்ளே போய் ஃபுல்லாக வீடியோலாம் கவர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து உள்ளேலாம் வீடியோ எடுத்துனே சொன்னாங்க. அவங்க யாருமே ஒன்றுமே இல்லை, ஆளுங்க அங்கே வந்து யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் நாங்கள் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு தொழுக ஆரம்பிச்சுட்டேன்னே சொன்னாங்க. ஹவுஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல ஒரு அந்த காலத்தில் எப்படி பராமரிப்பாங்களோ அதே மாதிரி இப்போ வரையும் பராமரித்து வச்சுருந்தானே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொன்னாங்க. நம்ம பசங்களோட போனது எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துன்னே சொல்லலாம். பாய்கள்லாம் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் ஆகணும். இங்கே அதை வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அப்போ அப்படியே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பணுன்னே சொன்னாங்க. அங்கேருந்து அந்த பள்ளிவாசல்லாம் தொழுது முடிச்சுட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன்னே சொல்லலாம். நான் இப்போ காமிச்ச பள்ளிவாசல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பள்ளிவாசல்னே சொன்னாங்க. நானே எங்கள் அண்ணன் பாய், அப்துல் அண்ணன், முபாரக் பாய், அமித் பாய் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் போகணுன்னே சொன்னாங்க. நல்ல ஒரு ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேருந்து பஸ் ஏறிட்டோம். எங்கே போகிறதுக்குன்னா உடுப்பி, மங்களூர்லேருந்து உடுப்பி போகலான்னு சொல்லி உடுப்பி பஸ் ஏறிட்டுன்னு சொன்னாங்க. உடுப்பி பஸ்ஸில் உட்காந்து நான் பாட்டுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உடுப்பியில் போய் இறங்கினோன்னே பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமில் போய் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு பீச்சுக்கு போனோன்னே சொன்னாங்க. பீச்சுக்கு போய் மல்பே பீச் தான் நம்ம வந்துருக்குன்னு சொன்னாங்க. மல்பே பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து உடுப்பியில் ஒரு ஃபேமஸான ஒரு பீச்சுன்னு சொல்லலாம். மல்பே பீச்சில் நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரொம்பவே ஃபேமஸான பீச்சு. இப்போ மெட்ராஸில் எப்படி மெரினா பீச்சோ அதே மாதிரி மல்பே பீச்சு இங்கே உடுப்பியில் ரொம்பவே ஃபேமஸான பீச்சுன்னே சொல்லலாம். இங்கே எல்லா ஆக்டிவிட்டியூடும் வச்சுருக்கானே சொன்னாங்க. நீங்கள் அந்த போட்டிங்லேருந்து இது பறந்து போகிறது, அப்புறம் பேராசூட்டில் வந்து கூப்பிட்டு போய் கப்பலில் இது பண்ணி தண்ணிக்குள்ளே இறக்கி விடுவாங்க பாருங்கள், அந்த இது இருக்குது. அப்புறம் பனானா ரைடு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரைடு இருக்குது. ஸ்பீட் போட் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் போன டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தங்காட்டி ரெட் கொடி வச்சுருந்தாங்க. ஆனால் பப்ளிக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு, எல்லாருமே இருந்தாங்க. நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கிட்ட போனோன்னே சொன்னாங்க. அப்படியே ஒரு 5-5:30 கிட்ட ஆகும்போது நல்ல ஒரு கூட்டமாயிடுச்சு. நாங்கள் போன நாள் வந்து ஆக்டிடியூட் வந்து எதுவுமே வைக்கலைன்னே சொல்லலாம். ஏன்னா அதை நான் சொன்ன பாருங்க, மழை பெய்யறங்காட்டி அலைகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அலைகள் சீற்று அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி வந்து எதுவுமே ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சாயங்கால டைமில் அந்த இடத்துல வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து இது போட்டிங் அந்த இது போகும் பாருங்கள், பாலத்தில் கடந்து போகிறதுல வந்து போனோன்னே சொன்னாங்க. அந்த நடந்து போய் அந்த அலை அடிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கேர் பண்ணி போகிறது நல்லா இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு 150 ரூபா வாங்கினாங்க. 150 ரூபாய்க்கு இது கொடுத்து போகிறது ஒர்த்தில் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாருமே வந்து கொடுத்து போனோன்னே சொன்னாங்க. இந்த பாலத்தில் நடந்து போகும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அலை வந்து பெரிய அலையெல்லாம் வரும்போது நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக 2 பேராக வந்து கேர் பண்ணி பிடிச்சிட்டுன்னே சொன்னாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நான் கேமராவில் தான் எடுத்தேன். ஆனால் கேமரா உள்ளே கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது கரெக்டு தான். கேமரா திடீர்னு மிஸ் ஆகி தண்ணியில் விழுந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். சரி, அதுக்கப்புறம் கேமரா அவங்ககிட்டயே கேர்ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் எடுக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. ஃபைனலி நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம அண்ணன் அவங்க இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுன்னே சொன்னாங்க. இந்த வீடியோ கிளிப்பிங் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம பசங்கள்லாம் வந்து அந்த கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தண்ணியில் ஏதோ அசவித வேலை நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி இது கொடுத்துருந்தாங்க, ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே வந்து கம்பல்சரி போட்டே ஆகணும் அப்படின்னாங்க. எல்லாமே பக்குவாக போட்டுட்டு அங்கே ஒரு கயிறு அங்கங்கே வச்சுருந்தாங்க, அதை பிடிச்சி தான் நிற்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்க டயத்துலேயே அலை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பெரிய ஒரு அலையெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் கடந்து வந்தேன்னே சொன்னாங்க. ஆனால் நல்ல ஒரு அனுபவம் கொடுத்துச்சு. இந்த மாதிரியாவது ஒரு நாள் போகணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது வந்து நாங்கள் உடுப்பியில் வந்து நிறைவேற்றணுன்னே சொன்னாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு
இருந்துச்சுன்னே சொல்லலாம். 150 ரூபாய்க்கு ஒர்த் இல்லையான்னு அதே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இங்கேருந்து தண்ணியோட ஆழம் வெடி பார்த்திங்கன்னா 45 அடியிலேருந்து 50 அடி வரை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே இருக்கிற அண்ணா. ஆனால் ஓரத்தில் மட்டும் நிற்காதீங்க, நீங்கள் வந்து சென்டர்லேயே நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நல்ல ஒரு ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற அண்ணன்ட்ட கேட்டேன், ஆனால் இது எப்போ நீங்கள் லீவ் விடுவீங்க, எப்பப்போலாம் வந்து இது க்ளோஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மழை அதிகமாக பெய்யும் போது க்ளோஸ் ஆகிருப்பா, அதே மாதிரி அலைகள் அதிகமாக இருந்துச்சுனாலும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம், மித்த டைம்லாம் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சீசன் டைம் எப்போனான்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி டயத்துலலாம் நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மே மாதத்தில் வந்து கூட்டம் இருக்குமாமா, ஆனால் ஒரு அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இது கரெக்டாக கேட்ச் பண்ணி வந்துடுங்க. அங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது முன்னாடியே. அந்த கடைகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி பீச்சில் குளிக்கலான்னு சொல்லும் போது தான் வந்து அங்கேயே பீச்லேயே கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டோன்னே சொல்லுவாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் எடுக்கலை. சரி பீச்சில் ஆடுறதுலாம் எதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு கடைகள் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா வர்க்கலா மாதிரி ஒரு மினி கோவானே சொல்லலாங்க. கர்நாடகாவில் இருக்கிற ஒரு உடுப்பியில் வந்து இங்கேயும் வந்து வெள்ளைக்காரவங்களாம் அதிக பேர் இருக்கானே சொல்லலாங்க. ஆனால் நாங்கள் ஒரு நிறைய பேர்த்த பார்த்தோன்னே சொல்லலாம். நைட் டைமில் வந்து நிறையா வெள்ளைக்காரவங்க வந்து இந்த சைடு நடக்கிறாங்கன்னே சொல்லாங்க. நிறைய பேர்த்த நீங்களும் பார்க்கலாம். உடுப்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான பிளேஸ்னே சொல்லாங்க. எங்களோட பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 6500 ஒரு ஆளுக்கு ஆச்சுன்னே சொல்லாங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா 2 நாள் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். நல்ல ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. நாங்கள் பட்ஜெட் ஃபுல்லியாகவே 6500 நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் உடுப்பிங்கிறது நீங்கள் அடித்து பார்த்தீங்கனாலே கிலோமீட்டர் பொறுத்தளவு வந்து டெட் எண்டு தான். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு, பசங்களோட ஜாலியாக போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னே சொல்லாங்க. உடுப்பி நான் ரெஃபர் பண்ணுவேன். நான் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் வந்து இறங்குனே சொல்லலாம். இந்த ரவுண்டான இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். மல்பே பீச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இடத்துல வந்து இறக்கி விடுவானே சொல்லாங்க. இங்கே இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தங்கின ரூமு வந்து இப்போ காட்டுற மாதிரிங்க. இந்த ரூம் கிடையாது, நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தோம். இது முன்னாடியே இந்த ரெசார்ட் இருந்துச்சு. இந்த ரெசார்ட் நாங்கள் கவனிக்கல. நாங்கள் ஆல்ரெடி ரூமை புக் பண்ணிவிட்டு தான் வந்து இங்கேருந்து உடுப்பையே கிளம்பி போனே சொல்லலாம். ஏன்னா அங்கே போய் அலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இங்கே புக் பண்ணிட்டோம் ஃபைனலி. அந்த ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். நம்ம பசங்களோட தான் போகணுன்னு சொன்ன பாருங்க. எல்லாத்துக்கும் அப்படியே பேக்கில் வீடியோ எடுத்துகிட்டு சும்மா அப்படியே ஜாலியாக டாட்டா காமிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அடுத்த பிளான் எங்கே போகலான்னு சொல்லி பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். இன்னொரு பீச்சை நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நாங்கள் தங்கின ரூம்னே சொல்லாங்க. இந்த ரெசார்ட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். இந்த ரெசார்ட்டை விட வீடுன்னே சொல்லாங்க. இது ரூம் கிடையாது, ஒரு வீடவே எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த கிளிப்பிங்கை வந்து நான் காட்டுற மாதிரிங்க. இந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாப்பாடு கடை, ஐஸ்கிரீம் கடை எல்லாமே இருக்குன்னு சொல்லாங்க. இந்த மேலையெல்லாம் நான் தங்கலை, கீழே ஒரு வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க பாருங்கள். அட்லீஸ்ட் அது சொல்லணும்னா ஒரு மினி கோவா ஐலாண்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த வீட்டோட இதை போடுற விஷுவல்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனலி ரூம் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னே சொல்லலாம். லைனாக அந்த அடுக்குமாடியாட்ட கட்டி விட்ருப்பானே சொல்லாங்க. அது நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிய ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக உடுப்பி வந்தீங்கன்னா இந்த ரூம்லேயும் வந்து தங்கி பாருங்கள். ஒரு வீடே நமக்கு கொடுத்துருவாங்க. மொத்தமாக எங்களுக்கு எவ்வளோ வாங்கினாங்கன்னா 5200 வாங்கினாங்கன்னே சொல்லாங்க. அங்கே தான் நாம் வந்து இப்போது உள்ளே போனோம். உள்ளே போகும்போது கரண்ட்டை போடாமல் உள்ளே போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு சரி இன்னொரு டேக் போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு. அந்த விஷுவல் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதே கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வீடவே நமக்கு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லாங்க. நல்லா இருந்துச்சுங்க. நமக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. சமைக்கணும் மட்டும் கரண்ட் அடுப்பு இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தருவாங்க. சமைக்கிறது வந்து நீங்களே சமைச்சு சாப்பிட்றதுனால உள்ளே இடம் இருக்குது. நான் அப்படியே வீடியோ எடுத்துருக்கும்போது நம்ம நண்பர் வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அப்படியே தள்ளுங்கண்ணே அப்படின்னு சொல்லி போட்டு நான் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே விசிபிள் நீங்கள் பார்க்கும்போதே நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி டிவி, வாட்ச்சு எல்லாமே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ஜாலியாக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. நான் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குமான்னு நான் எதிரே பார்க்கல. நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிதுன்னே சொல்லலாம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த மங்களூர் போகணுன்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு ரூமு கிடைக்குமான்னு அன்ஃபார்ச்சுனேட்லி எதிரே பார்க்கல. நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. ஃபேமிலியோடு தங்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ரூம்னே சொல்லாங்க. இதான் அவங்களோட நேமு. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வேணால் நான் இதிலே கதவுலேயே அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை வந்து நீங்கள் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அடுத்து ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமோட டீட்டெயில்ஸ் நான் சொன்ன பாருங்க. அந்த நம்பர் வந்து இங்கே இருக்குது. சோபாலாம் முன்னாடியே போட்டு வச்சுருந்தாங்க. அந்த சோபாவெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். பெயிண்டிங் எல்லோ கலர் அடிச்சிருந்தாங்க.
அந்த சைடு ஒரு ரூமு, இந்த சைடு ஒரு ரூம் நான் காட்டுவோம் பாருங்கள். இது வந்து சமையல் கட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், வீடு மாதிரியே தான் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த வீட்டில் நம்ம என்னென்ன பொருட்கள் வச்சுருப்போமோ அது எல்லாமே அவங்களே வச்சுருப்பாங்க. கரண்ட் அடுப்பு மட்டும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. இல்லாட்டி நீங்கள் வெளியே கூட வாங்கி போய் செய்கிறனாலும் செய்யலாம். இது எல்லாமே அவைலபிளாக அவங்களே வச்சுருந்தானே சொல்லுவாங்க. இது சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு போனோம்னா ஒரு 2 நாள் சில் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வர்றதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லாங்க. வெளியே ஒரு ரூம் வச்சுருந்தானே சொல்லலாம். அதாவது ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வெளியே, அதாவது வீட்டுக்கு வெளியே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குன்னே சொன்னாங்க. அதையும் ஒருத்தவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரூமுக்குள்ளேயே வந்து இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது, அங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது. இந்த வீட்டிலே மொத்தம் 3 ரூம் இருக்குன்னே சொன்னாங்க. ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. அதை அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரூம்குள்ளே போக ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். நம்ம ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ மாதிரி ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அங்கே நின்று வெளியே வேடிக்கை பார்க்கலாம். இதான் நம்ம ரூமு. நம்ம ரூமில் இவ்வளோ கசகசன்னு இருக்குன்னா இப்போ தான் நம்ம வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கலாம். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி 2 ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஏசி கொடுத்துட்டாங்க. ஏசி இல்லாமல் வந்து வெயில் காலத்தில் இருக்கவே முடியாதாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏசி ரூமே புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஏசி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஏசி ஓடிட்டே இருந்துச்சு நாங்கள் இருக்கிற போதெல்லாம். இல்லாதப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்னே சொல்லலாம். இது ஆப்போசிட் ரூமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆப்போசிட்லேயே அதே மாதிரி தான் சேம். அங்கேயும் ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாமே வச்சுருந்தானே சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தங்கினதிலே ப்ரொஃபஷனல் ரூம். இந்த ரூம் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ரூம்னே சொல்லாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த ரூமை வந்து கண்டிப்பாக உடுப்பி வரவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நாள் நான் சொன்ன பாருங்கள், அடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்கே போகலான்னு சொன்னார். பீச்சுக்கு கூப்பிட்டு போனான்னு சொன்னாங்க. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோம். இது ஒரு ப்ரைவேட் பீச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பீச்சில் வந்து குளிக்கலாம், ஆனால் அலை ஜாஸ்தியாக வரும்னு சொல்லி சொன்னாங்க. இதோட அதாவது ஆற்றுலேருந்து கடலுக்கு கலங்க பாருங்கள் தண்ணி, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகிற இடத்துல இந்த பீச்சை நம்ம பார்த்தோம். இதோட பேர் எனக்கு சரியாக தெரில. அது தெரிஞ்சு நான் கீழே அப்படியே நான் இந்த டைமிங் போட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஆனால் இது தெரியல எனக்கு. ஆனால் இந்த பீச் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டி ஆட்டோக்காரன்ட்டு நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி நான் பாட்டுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டு அங்கேயே ரெசார்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஒரு மினி கோவா போனால் என்ன அளவு ஃபீல் கொடுக்குமோ அந்த அளவு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னே சொல்லாங்க. இங்கேருந்து கோவாவுக்கு ஒரு 300 கிலோமீட்டர் இருந்தாங்க உடுப்பியிலேருந்து. ரொம்பவே பக்கம்தான். நல்ல ஒரு ஜாலியாக ஒரு வைப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு. அது ஆட்டோவில் நான் சொன்ன பாருங்கள், ஆட்டோவில் போயிட்டே இருந்தோம். இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் சொன்னார், ஒவ்வொரு ஏரியா பற்றி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஏரியாக்குள்ளே வருவாங்க, நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கேருந்து ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறீங்களன்னா நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தமிழ்நாடு கேரளாவோட நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான்ப்பா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னே சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ரூம்லேருந்து நம்ம ஆட்டோவில் அந்த பீச்சுக்கு நான் கூப்பிட்டு போக சொன்னோம் பாருங்கள். அங்கே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபா என்னமோ தான் வாங்கினாங்க. ஒரு 16 கிலோமீட்டரோ 8 கிலோமீட்டர் சம்திங் வந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லாங்க அந்த பீச்சு. அந்த பீச்சை நாங்கள் பார்த்தோன்னே பயங்கரம் குஷி ஆகிட்டேன்னே சொல்லலாம். அந்த அண்ணா இறக்கி விட்டு வாங்கிட்டு போயிட்டாருன்னே சொல்லாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 250 ரூபா வாங்கினாருங்க. 250 ரூபா ஒரு ஆட்டோவுக்கு 3 பேர் உட்காரலாம். 250 ரூபா வாங்கினாங்க. அப்போ எவ்வளோன்னு டிவைட் பண்ணிக்கோங்க நீங்களே. ஆனால் ரிட்டன் நாங்கள் பஸ்ஸில் வரப்போ நாங்கள் எவ்வளோ கொடுத்தோன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளோ தெரியுமா கொடுத்தோம்? ரிட்டன் வரப்போ நாங்கள் 10 ரூபா தாங்க ஒரு ஆளுக்கு பஸ்ஸுக்கு கொடுத்தோம். அது தெரியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம்காட்டி நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியல. அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லா அனுபவத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். இங்கே கர்நாடகா உடுப்பி போனீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம், என்னென்ன விஷயம் சாப்பிட்டா எங்கெங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எல்லாமே சொல்லிடுவோம். இந்த பீச்சுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த பீச்சுக்கு போகும்போது ஆளுங்க நிறைய பேர் இருப்பான்னு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனோம். ஆனால் அங்கே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து ஒரு ஃபேமிலிஸ் மட்டும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்க அதிகமாக இல்லை. நம்ம ஏற்கனவே ஒரு பீச்சை பார்த்துருப்போம் பாருங்கள். அதோட சந்திப்பு தான் இந்த பீச்சுன்னே சொல்லலாம். ஆற்றுலேருந்து பீச்சுக்கு கலக்க பாருங்கள், ஆற்றுலேருந்து பீச்சுக்கு கலர இடம் தான் இந்த மைய கருத்துனே சொல்லாங்க. அந்த இடத்த ஃபைனலி பார்த்தாச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படி தான் ஆற்று தண்ணிலாம் வந்து கடலில் கலக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தோம். ஒரு இவரே வந்து நம்ம கூட்டு போன அமீத் பாயை வந்து வாய்ப்பை இப்போ கரெக்டாக பயன்படுத்தி கொடுத்துட்டாருன்னே சொல்லாங்க. அந்த இடத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே ஃபோட்டோ ஷூட்டாக எடுத்தோம். அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் போட்டு விட்றேன் கூடிய சீக்கிரத்தில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சில் வந்து கடலோட அலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லா கடலையும் பார்த்தா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் கடலோட அலை. ஆனால் இந்த இடத்துல அமைதியாக தான் இருந்துச்சு. அது என்ன காரணம்னு தெரிஞ்சால் அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறங்காட்டி நான் ஃபைனலி வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன். அடுத்த பார்ட்டோட வீடியோ வந்து இதோட கண்டினியூஸ் பார்ட்டு தான் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. நீ அடுத்தடுத்த பிளாக் அப்டேட்டில் என்னென்ன உங்களுக்கு வேணும், எந்தெந்த
ஊரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் மக்கள் கமெண்டில் பண்ணினா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நம்மளோட சேனல் கண்டிப்பாக கட்டுப்படுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து நிறையா காக்காக்கெல்லாம் இருந்துச்சு. அதோட இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணோம். இதோட கண்டினியூஸ் வீடியோ அடுத்த பார்ட்டில் வரும். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் வீவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப்